ஏமா சாப்பாடு ரெடியா இருக்காமா? ஆமா மக்கா, உனக்கு பிடிக்குமே சப்பாத்தியும் குருமாவும் வச்சிருக்கேன். வா மக்கா சாப்பிடுவா. சரிம்மா. எப்பா என் மவன் பேசுனதுல எனக்கு வயிறும் மனசும் நிறைஞ்சு போய் இருக்கு. ஆஹா, என் மாமியார் எனக்கு ஒரு கப் காபி கூட போட்டு தர மாட்டேன்னா, ஆனா என் மாப்பிள்ளைக்கு அவருக்கு பிடிச்ச சப்பாத்தியும் குருமாவுல செஞ்சு வச்சிருக்காவோ. அமைதியா இருந்த புருஷன் இப்படி ஆக்ரோஷமா மாறிட்டாரு. என்ன என் புருஷன் என்ன அடிச்சு போட்டாரு. இந்த மனுஷனுக்கு எவ்வளவு திமிரு. நாம ஒரு வாரம் அங்க வீட்ல இல்லைல, மாமியாக்காரி மவனுக்கு நல்ல நம்மள பத்தி எல்லாம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எடுத்து கொடுத்து நல்லா உசுப்பேத்தி விட்டுருக்காவோ. அதனாலதான் இந்த மனுஷன் என்னன்னைக்கு அடிச்சு போட்டாரு. இல்லனா இந்த மனுஷனுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்காத. மாமியாரே, அதான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல, இனி இருக்கு பாருங்க உங்களுக்கு ஆப்பு. உங்களுக்கு ஆப்பு வைக்காம இருக்க மாட்டோம்ல. என்ன பத்தி அவங்க மகன்கிட்ட சொல்லி எடுத்து குடுக்கிய இருங்க. ஆடி சீரு நான் எங்க அண்ணன் கிட்ட கேட்டு வாங்க கூடாதாம்ல, அத சொல்லதுக்கு இவர் யாரு? எங்க அண்ணன் கிட்ட எங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. தொப்பி மண்டையே அப்படியே பெரிய நல்லவர் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. நானே எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு பிடிச்ச பொருளா வாங்கி எடுத்து தின்னுட்டு வரேன். இவருக்கு என்ன துணிமணி சீருன்னு கேட்டா நம்ம தீபாவளி பொங்கல்னு கேட்க முடியும். இப்பவும் நீ உங்க அம்மா வீட்டுல எதுவும் கேட்க கூடாது அப்படி இப்படின்னு சத்தம் போட்டாருன்னா இவர் சொன்னா நான் கேட்கணுமா? கல்யாணத்தப்ப எனக்கு வாங்கி கொடுத்த பொருள் எல்லாமே இப்ப வீட்ல இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு இப்பவும் நான் வாங்காம இருக்க முடியுமா? சரி, அப்ப அவர் சொன்ன மாதிரி வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், கட்டில், பீரோ அந்த பொருள் தானே வாங்க கூடாது. எனக்கு பிடிச்ச பொருளா லிஸ்ட் போட்டு எங்க அம்மா கிட்டயும் எங்க அண்ணன் கிட்டயும் வாங்கி கேட்பேன். என்ன பொருள் வாங்கலாம்? யோசிப்போம். மக்கா ரமேஷ், ஓ பொண்டாட்டிட்ட பேசுனது நீயா? அவ மேல கோவப்பட்டு அவளை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்க இருந்துதான் வந்துச்சு? ஏதோ உன் உடம்புக்குள்ள ஆவி புகுந்த மாதிரிலாம் இருக்கு. போமா, நீ வேற ஆவி கீவின்னு எதையோ சொல்லிட்டு கிடக்க. பின்ன என்ன மக்கா, ஒரு நாள் இல்லாத திருநாளா நீ உன் பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சு போட்டியா? அடி வாங்கின உடனே என் மர்ம முகத்தை பார்க்கணுமே, அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி சேல கணக்கெல்லாம் நின்னா. பின்ன என்னமா, நானும் எவ்வளவு நாளா தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா என் மச்சானுக்காக தான்மா பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அவனும் என்ன மாதிரி தானம்மா கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு வரான். சும்மா அவங்கிட்ட போய் நின்றுகிட்டு எனக்கு ஆடிச்சு இருக்க, அதை வாங்கித்தான் இதை வாங்கித்தான்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். நம்ம வீட்டுல நம்ம என்னமா இல்லாம இருக்கோம்? காணாத குறைக்கு கல்யாணத்தை அப்பவே எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துருக்காவோ. இப்பவும் திரும்பவும் போய் அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கலாமாமா? எங்க மாமியார் இருந்தா என்ன பத்தி என்ன நினைப்பாவாமா? நீ என்ன மக்கா கவலைப்படுத? உன்னை பத்தி எல்லாம் உங்க மாமியார் வீட்டுல நல்லபடியா தான் நினைச்சு வச்சிருக்காவோ. அவங்க மகளை பத்தி உங்க மாமியார் இப்பதானே புரிஞ்சிருக்காவோ. மகளை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான், நான் இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் என்ன பத்தி என்னமா நினைப்பாவோ? மகா என்ன பொருளை வாங்கி கேட்டாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அமைதியா இருக்கேன்னு தானே நினைப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையாமா? என் மச்சானை போட்டு நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கணுமா? நானும் சரியாயிருவா, கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப தான் ஓவரா துள்ளிட்டு கிடக்கா. அதாம்மா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு. இதுக்கு மேலேயும் நான் அவளை ஏத்து பேசலன்னா அப்புறம் என்ன ஒரு மனுஷனாவே அவ மதிக்க மாட்டா. வீட்டுல இருக்கப்பட்ட நம்ம யாரையுமே மதிக்க மாட்டாமா. மதிக்கிறது ரெண்டாவதுல, நம்ம வீட்டுல உள்ள யாரையும் ஒரு மனுஷனாவே நினைக்க மாட்டாளா? நம்ம வீட்ல உள்ள எல்லாரும் அவளை ஏதாவது சொல்லுதம்மா, அவ இஷ்டப்படிதானே இருக்கா. அவ நினைச்ச நேரத்துக்கு இங்க இருக்கா, இல்லன்னா பைய தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்புதா. ஒரே அம்மா வீட்டுக்கு இங்கேயும் சண்டிங்கா தானே இருக்கு. தெருவுல இருக்கப்பட்ட எல்லாருமே என்கிட்ட கேட்கவில்ல, உன் மருமவ என்னடா உன்ன உடனே அம்மா வீட்டுக்கு கிளம்பிருதா. ஒரு மாசத்துல முக்காவாசி நாள் அம்மா வீட்டுல தானே இருக்கா, அதுக்கு பேசாம இங்க என்னத்துக்கு வரணும்? அம்மா வீட்டுல இருக்க சொல்ல வேண்டியதானே. ஆளுக்கு என்ன கேட்கவில்ல, நான் ஒவ்வொரு ஆளுக்கா பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமால? என் மருமவ திமிரு பிடிச்சா சொல்லு பேச்சு கேட்க மாட்டா, அடங்க மாட்டா, எல்லாம் அவ இஷ்டத்துக்கு தான் இருப்பான்னு அப்படி சொன்னா நமக்கு தானே அசிங்கம். சரி, கொஞ்சம் பொறுத்து இருப்போம்மா, எல்லாம் சரியாகும். இப்ப என் கோபத்தை அவ பாத்துட்டாள்ல, இனி கொஞ்சம் அடங்கி இருப்பான்னு நினைக்கேன். அப்படியும் அவ அடங்கல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு தான் போவேன்னா போட்டு ஒரேடி அவ அங்கேயே இருக்கட்டு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்கலாமா? நிம்மதியா எப்படி இருக்க முடியும்? மருமகளை அடிச்சு துரத்திட்டு அம்மா வீட்டுக்கு அப்படின்னு எல்லாரும் ஏன் மேல பழிய போடுவாவோ. இங்க பாருமா, தெருவில் இருக்கப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு அதை நினைச்சுக்கிட்டே எல்லாம் கடைசி வரைக்கும் வாழ முடியாது. நம்ம மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி தான் வாழ முடியும். அவ திமிரு அடங்கலன்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி திமிரெல்லாம் அடங்காம நான் இப்படிதான் இருப்பேன்னா அதுக்கு நம்ம காலம் பூரா சங்கடப்பட்டுட்டே இருக்க முடியுமா? அப்படியே இனி அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா ஒரேடியே போட்டுமா விட்டுரு. இனி நம்ம திரும்பி போய் கூப்பிடவும் கூடாது. இனி அவ திரும்பி இந்த வீட்டுக்கு வந்தாலும் வாசல் நடையில ஏத்தவும் கூடாது. இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்ததுனால அவ வீட்டுக்குள்ள வந்துட்டா. இனி ஒரு நேரம் இதே மாதிரி பிரச்சனை பண்ணினா அவ்வளவுதான். ஏன் அனுமதி இல்லாம அவ வீட்டுக்குள்ள வரவே முடியாதுமா. நீ சொல்லபடியே நான் கேட்டுக்கிட்டேன்.
இப்ப நான் என்ன அவளை மாமியார் கொடுமையா பண்ணிட்டேன்? அதுதான் பண்ணணும், இந்த சாப்பாடு தான் செய்யணும், இந்த சமையல தான் பண்ணணும், இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்னு நான் என்ன அவளுக்கு ஆர்டரா போடுதேன்? இல்ல மத்த மாமியார் மாதிரி வேலையாவி விட்டுட்டு சோபால உட்கார்ந்துட்டு நான் டிவியா பாத்துக்கிட்டு இருக்கேன்? இந்த வயசான காலத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டு வேலையெல்லாம் செய்யதான் செய்தேன். கூட மாட அவளுக்கு செஞ்சா என்னவா? சரிம்மா விடு, எல்லாம் சரியாயிரும். மக்கா ரமேஷ், என்னப்பா சொல்லுங்க. இங்க பாரு மக்கா, இப்போ உங்க அம்மா சொன்ன மாதிரி அவரவர் வேலையை பார்த்துக்கிட்டா வீட்டுல ஒரு பிரச்சனையும் இருக்காதுதான். எனக்கு ரொம்ப நாளா பாத்திரம் கழுவுற வேலையே உங்க அம்மா கொடுத்துக்கிட்டு இருக்கா பத்துக்க. அந்த வேலையை மட்டும் மாத்தி விட சொல்லு மக்கா. தினமும் பாத்திரம் கழுவி கழுவி என் குறுக்கெல்லாம் பிஞ்சு போச்சு. நான் வேணா வெளியே கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றது, அப்புறம் மளிகை பொருள் வாங்கிட்டு வர்ற அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிடுது. கொஞ்சம் இந்த வேலை செய்யற டிபார்ட்மெண்ட்டை மட்டும் உங்க அம்மா கிட்ட சொல்லி மாத்தி விடுமாக்கா. இங்க பாருங்கப்பா, இதுல நான் எதுவும் சொல்ல முடியாது. அது நீங்களாச்சு அம்மாவாச்சு, உங்க பிரச்சனையில நான் தலையிடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தலைக்கு மேல நிறைய பிரச்சனை இருக்குப்பா. ஏடி உன்னை பத்தி நான் போட்டெல்லாம் கொடுக்கலடி, வேலை செய்யற டிபார்ட்மெண்ட்டை மாத்திக்கிடுதுன்னு தானே சொல்லுதே. அதெல்லாம் இன்னும் 2 நாள் கழிச்சு யோசிக்கலாம். முதல்ல அங்க சிங்க்ல நிறைய பாத்திரம் கிடக்கு, அத எல்லாத்தையும் போய் கழுவி எடுத்து வைங்க. ஐயோ ஐயோ, மருமவ திமிரு பிடிச்சவா, அவ மாறணும்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ மட்டும் என்னவா? போவோம், கிடக்கப்பட்ட பாத்திரத்தை மட்டும் கழுவி எடுத்து வைப்போம். என்ன ஒரு அணக்கமும் இல்லாம இருக்கு? என்னமாக்கா என்ன சொல்லுத? அதுக்கு இல்லம்மா, ஹால்ல ஒரு அணக்கமும் இல்லாம இருக்க, அதான் என்னன்னு பார்த்தேன். என்னல சொல்லுத? ஒண்ணு புரிய மாட்டேங்க. அதுக்கு இல்லம்மா, மேனக சத்தம் ஒண்ணுமே கேட்கல. ஒருவேளை அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாளா என்னவோ. ஆமா, உன்கிட்ட வாங்கின அடிக்கி ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பா. ஏம்மா, அப்படியே அழுதுகிட்டு இருந்தாலும் அழற சத்தமாவது கேக்கும்ல. சரி என்னன்னு போய் பாக்கேன். இங்கதான் உட்கார்ந்திருக்காளா? ஆள் அணக்கமே இல்லாமல இருக்கா. பாத்தியால உன் பொண்டாட்டிய? நாம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத இங்க அணக்கம் இல்லாம உட்கார்ந்துகிட்டு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்திருப்பா. கேட்டுக்கிட்டு போறா. இப்ப அவளை பத்தி நம்ம எதுவும் தப்பா சொல்லலையே. அப்படியே சொன்னாலும் என்ன தலையை சீவிர்வளாக்கும். பாத்தியால நாம வந்து நிக்கிறது கூட அவளுக்கு தெரியாத மாதிரி என்னத்தையும் எழுதிட்டு கிடக்கா. ஆமா, திரும்பவும் அவ பேப்பர்ல என்னத்தை எழுதி பாத்துக்கிட்டு கிடக்கா. மேனகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அந்த பேப்பரை கொண்டா. ஏன் இஷ்டத்துக்கு என்னவாது எழுதிட்டு போறேன், உங்களுக்கு என்ன? திமிரு பிடிச்சவா, அடி வாங்கினது இவளுக்கு பத்தல போலுக்கு. எப்படி எழுத்து பேசுதா பாரு. என்னது எனக்கு என்னவா? பேப்பரை கொண்டாங்க. 4 பவுண்ட்ல செயின், 2 பவுண்ட்ல ஜிமிக்கி, 1.5 பவுண்ட்ல வளையல். என்னடி இதெல்லாம்? அடிச்சீர ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கட்டில், பீரோ, மெத்தன்னு எங்க வீட்ல இருந்து எதுவும் வாங்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அதான் எங்க அண்ணன் கிட்ட எனக்கு பிடிச்ச மாதிரி செயின், நெக்லஸ், கம்மல் எல்லாம் வாங்கி கேட்கலாம்னு தான் லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். கொழுப்பு எடுத்தவள திருந்தவே மாட்டியாட்டி நீ எல்லாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தரட்டி சொன்னேன் உங்க அண்ணன் கிட்ட எந்த ஒரு பொருளும் வாங்க கூடாதுன்னு. வீட்டு பொருள் தான வாங்க கூடாதுன்னு சொன்னீங்க. வாய பேத்து எடுத்துறோம் பத்துக்கா. இனி ஒரு நிமிஷம் உங்க அண்ணன் கிட்ட அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் இருக்கட்டி உனக்கு. இனி ஒரு நேரம் அம்மா கிட்ட அதை வாங்கிட்டு வரணும், அண்ணன் கிட்ட போய் இதை வாங்கிட்டு வரணும்னு உன் மனசுல நினைச்சான்னு வச்சுக்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது டி. நான் என்ன சம்பாத்தியம் பண்ணாம வீடு வீடா பிச்சை எடுத்துக்கிட்டாடி இருக்கேன். வீட்டுல ஒழுங்கு மரியாதையா மருமகளா இருக்க முடிஞ்சா இரு, இல்லன்னு வச்சுக்க பொட்டி படுக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்பவே கிளம்பிரு. ஆமாட்டி, நீ திமிரு எடுத்து போய் என் பேச்ச கேட்காம இருந்தேன்னா இப்படி அடிக்கதான் செய்வேன். இன்னும் பேச்ச கேட்க மாட்டேன், திமிர்த்தனமா தான் இருப்பேன்னா தூக்கி போட்டு மிதிப்பாமட்டி. என் மாப்பிள்ள அடிச்சு போட்டாரு, என் புருஷன் மிதிச்சு போட்டாருன்னு உங்க அம்மா கிட்ட உங்க அண்ணன் கிட்ட எல்லாம் போய் சொல்லணுமா? போய் சொல்லு, யார வேணாலும் கூட்டிட்டு வா, எல்லாருக்கும் எனக்கு பதில் சொல்ல தெரியும். அமைதியா சரி பிரச்சனை என்னத்துக்குன்னு பேசாம இருந்தோம்னா தலைக்கு மேல நீ ஏறிட்டு இருக்க. என்னக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருங்க தம்பி, போன வாரம் உங்க பொண்டாட்டி இங்க இருந்து கோவப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனால்ல, இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எங்க மாமியார் வந்து ஏமா இவ்வளவு திமிரு பிடிச்சு போய் இருக்க, கொஞ்சம் மாமியாருக்கு மரியாதை கொடுத்து பேசு அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிருக்காவளா. அத கேட்டுக்கிட்டு உங்க பொண்டாட்டி எங்க மாமியாரை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காவோ தெரியுமா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு தம்பி? அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணுமே தவிர இந்த மாதிரி உபத்திரமா இருக்கவே கூடாது. என் மாமியாரை ஏமா இப்படி அடிச்சு போட்டேன்னு கேட்டதுக்கு உங்க பொண்டாட்டி என்னையும் சேர்த்து அடிச்சு போட்டா. என்னம்மா இது புது பிரச்சனை? அதான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னோம்ல மக்கா, மூக்காய் பாட்டிக்கு மருமா வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாவன்னு. ஓ அதுவா? இங்க பாருங்க தம்பி, உங்க பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைங்க. ரொம்ப திமிரு எடுத்து போய் ஆடுனான்னு வச்சிடுங்க, அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆமா ஆமா, எங்க மைனி மேலயும் உங்க மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா. என்னது, என் மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? ஆமா, பின்ன சண்டை போட்டேன்னா யாரெல்லாம் சண்டை போட்டாவோ எல்லாருக்கும் சேர்த்து தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆகா, இவ வெளிநாட்டுல இருந்தா இப்ப இப்படி திடீர்னு
பிரச்சனை இப்படி வாசல்ல வந்து நிக்க? நமக்கு நேரம் சரியில்லையோ என்னவோ. அம்மா வீட்டுக்கும் சண்டை போட்டுட்டு போக முடியல, இங்க புருஷ வீட்லயும் மாப்பிள்ளை கையால அடி வாங்கிட்டு கிடக்கு. கால் வைக்க இடமெல்லாம் நமக்கு கண்ணி வெடியெல்லாம் இருக்கு. மக்களே, ரேவதி பெரியம்மா நல்லா இருக்கீங்க? என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும் ரேவதி. நீ நாளைக்கு மத்தியானம் எல்லாம் வரேன்னு சொன்ன. ஆமாண்ணே, உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல, அதனால தான் சீக்கிரமாவே வந்துட்டேன். என்னக்கா, உங்க மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி எங்க மைனியவே குத்தம் சொல்லிட்டு இருக்கியே? ஆஹா, இது கனவா இல்லனா நிஜமா? ஏன் சம்பந்திகாரி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதா? சொல்லுங்கக்கா, வாயை திறந்துட்டே நிக்கிறியா? வாய்க்குள்ள ஈ கொசுலாம் போயிர போகுது. ஆஹா, இங்க மாமியாருக்கும் மருமகளுக்கு ஏதாவது சண்டையை மூட்டி விடலாம்னு பார்த்தா இங்க புதுசா வந்திருக்கப்பட்டவன் நமக்கு ஆப்பு வச்சிருவா போலுக்க. மைனியும் சம்பந்திகாரியும் ஒண்ணு கூட்டிட்டாவ போலுக்க. என்னக்கா, உங்க மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி எங்க மைனியவே குத்தம் சொல்லிட்டு இருக்கியே? ஆஹா, இது கனவா இல்லனா நிஜமா? ஏன் சம்பந்திகாரி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதா? சொல்லுங்கக்கா, வாயை திறந்துட்டே நிக்கிறியா? வாய்க்குள்ள ஈ கொசுலாம் போயிர போகுது. ஆஹா, இங்க மாமியாருக்கும் மருமகளுக்கு ஏதாவது சண்டையை மூட்டி விடலாம்னு பார்த்தா இங்க புதுசா வந்திருக்கப்பட்டவன் நமக்கு ஆப்பு வச்சிருவா போலுக்க. மைனியும் சம்பந்திகாரியும் ஒண்ணு கூட்டிட்டாவ போலுக்க. இங்க பாருங்க, வெளிநாட்டுல நான் இருக்கிறதுனால உங்க சீரெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுடாதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உங்க மாமியாரை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். மாமியார் மருமகளும் உங்க வீட்டு ஜோலியை பார்க்காம இப்படி அடுத்த வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னா வந்து நோட்டம் விடாதீங்க, சரியா? நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணலையே. ஆமா ஆமா, நீங்க என்ன பண்ணினீங்க ஏது பண்ணினீங்கன்னு எல்லாம் வெலா வரையே எனக்கு தெரியும். போயிருங்க இருந்து வந்துட்டாவோ அப்படியே பக்கத்து வீட்ல இருந்து மாமியார்ட்ட மருமகளை பத்தியும் மருமகிட்ட மாமியாரை பத்தியும் போட்டு கொடுக்கிறதுக்கு. உங்க வீட்ல உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் வேற வேலையே இல்லையோ? வீட்ல சோறு பொங்கி திம்பேல மாட்டேல, சும்மா எங்க வீட்டை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பேளோ? இங்க பாருங்கக்கா, இப்ப நான் சொல்றதும் கடைசி. இனி ஒரு நேரம் இதே மாதிரி என்ன சொல்ல வச்சிராதீங்க. எங்க வீட்ல 1008 பிரச்சனை நடக்கும், நடக்காம இருக்கும். அத பத்தி கேட்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க உடைச்சா மண் குடம், எங்க மைனிகாரி உடைச்சா மட்டும் தங்க குடமா? எம்மாடி ரேவதி, அது மண் குடமும் இல்ல பிளாஸ்டிக் குடமும் இல்ல. இல்லல, பேசாம வேலைய பார்த்துட்டு போங்க. வந்துட்டாவோ அங்க இருந்துகிட்டு மாமியார் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விடுறதுக்கு. இங்க பாருங்கக்கா, இனி ஒரு நேரம் எங்க மைனியை பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுனியே, செவுட்ட பேத்து பல்ல உடைச்சு கையில தந்துரும் பாத்துடுங்க. உங்களுக்கு வாயில பல்லெல்லாம் வரிசையா அடுக்கி வச்ச மாதிரி அளவோல இருக்கு. அதெல்லாம் வரிசையா அளவோல இருக்கணுமா, இல்லன்னா எல்லாத்தையும் கலட்டி கையில தரணுமான்னு நீங்களே யோசிச்சுடுங்க. அத்தாடி, எல்லார் வீட்லயும் மைனி சம்மந்திக்குள்ள சண்டை தான் நடக்கும். இங்க என்னடான்னா மைனிகாரிக்கு என்ன சப்போர்ட் பண்ணி பேசுதா? மேனகா, நீ அதிர்ஷ்டக்காரிதாம்மா, உனக்கு இந்த மாதிரி சம்மந்தி கிடைச்சிருக்கா? ஏய் அப்பா, என்ன ஆகான்னு சப்போர்ட் பண்ணுதா? அதான் எனக்கும் புரியல. என்னக்கா, நான் சொன்னதெல்லாம் காதுல விழுந்துச்சா இல்லனா இன்னும் 2 3 தான் சேர்த்து சொல்லணுமா? எம்மடி ரேவதி, நீ இவ்வளவு நேரம் சொன்னதே என் காதெல்லாம் நிறைஞ்சு போச்சு. அப்படினா கிளம்புங்க, எதுக்கு இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? சரிமா, நான் கிளம்புதேன். சாத்தாடி, இனி இவ இருக்க வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாதுப்பா. என் பல்ல கலத்தி என் கையிலே தந்துருவாளாமா? எம்மா, வந்துட்டா எங்க மைனியை பத்தி குறை சொல்லதுக்கு. சாத்தாடி, ரேவதியா இது எப்படி எல்லாம் பேசுதா? அதுவும் முக்கியமா எனக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசுதா? அப்படின்னா நான் இவ்வளவு நாளா ரேவதியை பத்தி புரியாம தான் இருந்திருக்கேன். இந்த பக்கத்து வீட்டாக்கா அவங்க மாமியார் நான் அடிச்சு போட்டேன்னு என்கிட்ட காலையில சண்டைக்கு வந்தாவோ. ஆனா இந்த ரேவதி எனக்கு சப்போர்ட் எல்லாம் பேசுதா? சே, இவ்வளவு நாளா அந்த தங்க மனசுக்காரி ரேவதிய நான் தப்பாலா புரிஞ்சு வச்சிருக்கேன். எப்பாடா, கடவுள் கொடுத்த எனக்கு ஒரு பரிசுனா அது என் சம்மந்திக்காரி ரேவதி தான். ரேவதி, பாத்தியானே, போட்ட போடல தக்க எப்படி ஓடியே போயிட்டவனே. பின்ன பேசுனது எங்க ரேவதி இல்ல? பின்ன என்னனே, நம்ம வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். மாமியார் மருமக சண்டை, சம்பந்தியார் நாத்தனார் சண்டைன்னு இருக்கும். இவ அடுத்த வீட்டுக்காரி வந்து எங்க மைனியை குறை சொன்னவனா எனக்கு கோவம் வராம என்ன செய்யும்? அதான் 4 பேச்சு பேசுனனே பயந்து ஓடியே போயிட்டாவோ. ரேவதி, என்ன மன்னிச்சிரு ரேவதி. இவ்வளவு நாளா நான் உன்னை பத்தி தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ எனக்காக இன்னைக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுன. மைனி, அதான் சொன்னோம்ல, நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். அதுக்குன்னு அடுத்த வீட்டுக்காரிட்ட உங்கள விட்டு கொடுத்து பேச முடியுமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனா அதுல நான் தான முதல்ல வந்து நிக்கணும். ரேவதிக்கு பேசுறது இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமாம்மா, மேனக மேல என்ன பாசமா பொழியுதா? பின்ன என்னல, உன் பொண்டாட்டி கிட்ட இப்படி பேசினதான வலிக்கு வருவா? எல்லாம் ரேவதிக்கு தெரியும். ஆமாம்மா, ரேவதி புத்திசாலி இல்ல? மாமக்கா ரேவதி, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கே பெரியம்மா. சரி ரேவதி, நீங்க எல்லாரும் உள்ள போங்க, நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஏங்க நீங்க போங்க, என் சம்மந்திகாரி லக்கேஜ் நான் எடுத்துட்டு வரேன். என்னது, என் சம்மந்திகாரி லக்கேஜ் நான் எடுத்துட்டு வரேன்னா? ஏய் அப்பா, என் மருமகளுக்கு பேச்ச பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் மவன்கிட்ட என் மருமக எப்படி எல்லாம் பேசிட்டு கிடந்தா, இப்ப ரேவதி வந்து கொஞ்ச நேரத்திலேயே
லக்கேஜ கூடவா தூக்கிட்டு வர மாட்டேன். இதெல்லாம் ஏன் கடமை. எப்படினே? என்னால நம்பவே முடியல ரேவதி, ஏன் பொண்டாட்டியா இப்படி பேசுதான்னு. பின்ன நான் பேசின பேச்சு அப்படி இல்ல. யாத்தாடி, இந்த மைனி சம்மந்தி மாற நம்பவே கூடாதுமா. எந்த நேரத்துல எந்த குண்டை தூக்கி போடுவேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கம்மா. என்ன ஏன் இப்படி பேசுற? மைனி எப்படி மாறிட்டாவ பாத்தியா? நல்லவளா மாறினா சரிதான். சரி, நீங்க மைனி சம்மந்தி மாமியார்லாம் உட்காந்து நல்லா பாடு பேசுங்க, நான் போய் தூங்க போறேன்ப்பா. என்ன மக்கா இந்த தடவையும் மர்மனை கூட்டிட்டு வராம வந்திருக்கா? அவங்களுக்கு இன்னொரு 10 நாள் கழிச்சு தான் பெரியம்மா லீவு கிடைச்சிருக்கு. அதனால 10 நாள் கழிச்சு வருவாங்க. அப்படியே மக்கா? சரி சரி. ரேவதி, என்ன மைனி இப்படி சூட்கேஸ தலையில தூக்கிட்டு வரியா? இந்த சூட்கேஸையும் கீழ வச்சு தள்ளிட்டு வந்திருக்கலாம்ல. கீழ வச்சு தள்ளிக்கிட்டே வந்தா அப்புறம் தேஞ்சு போயிராதா? சரி சரி. அப்ப இந்த சூட்கேஸ் மட்டும் தேயாதா? அப்ப ரெண்டையுமே சேர்த்து தலையில தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. கொண்டாங்க மைனி சூட்கேஸை கீழ இறக்கி வைப்போம். பெரியம்மா, போன தடவை வரும்போது நான் உங்களுக்கு Dress எல்லாம் வாங்கிட்டு வரல. ஆனா இந்த தடவை உங்க எல்லாருக்குமே நான் புது Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். புது Dress-ஆ? அதுவும் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த Dress-ஆ? பரவாயில்ல, நம்ம சம்மந்திகாரி நமக்கும் Dress எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. சரி மக்கா, போய் படுத்து தூங்குங்க. இப்பமே நேரம் ஆயிட்டுல, காலையில வேணா எல்லா துணியெல்லாம் எடுத்துக்கலாம். எங்க மாமியாருக்கு அறிவே கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா, நமக்கெல்லாம் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கலாம். சரி, என்ன துணி யாது துணின்னு இப்பமே பார்க்கலான்னு சொல்றதை விட்டுட்டு காலையில பார்க்கலாம்ல சொல்லுதாவோ. சூட்கேஸ திறந்து என்னென்ன Dress எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்காம விட்டுட்டோம்னா எனக்கு ராத்திரி பூரா உறக்கமே வராத. சரி, மாமியார் கிட்ட சொல்லுவோம். என்னதே இப்படி பேசுதிய? ரேவதி நம்ம மேல எவ்வளவு பாசமா இருந்து நமக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. நீங்க என்னடானா போய் தூங்கு, காலையில பெட்டியெல்லாம் பிரிச்சு துணியெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிய. ஆமா மைனி, டயர்டா இருக்கல. சரி, காலையிலேயே பாப்போம். இவ என்ன இப்படி பேசுதா? அதுக்கெல்லாம் ரேவதி, நீ வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் இப்பமே கொடுத்தாதானே உனக்கு மனசுக்கு நல்ல நிறைவா சந்தோஷமா இருக்கும். அதுக்குதான் சொன்னேன் பாத்துக்க. ஆமா பெரியம்மா, மைனி சொல்லதும் கரெக்ட் தானே. நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் பாத்துடுங்க. சரி, என்ன செய்ய, உன் ஆசையை எதுக்கு கெடுக்கணும்? சரி, துணிமணி எல்லாம் எடுத்து காட்டு. சரி பெரியம்மா. ஆஹா, பெட்டியை திறக்க போறாளா? இந்தாங்க பெரியம்மா, இது உங்களுக்கு. மைனி இந்தாங்க, இது உங்களுக்கு. இது என்ன பைய பார்த்தா ஆடி கழிவுல துணி வாங்குன மாதிரி இருக்கு. மைனி, you are a very very talent and intelligent. என்ன ரேவதி? மைனி, பைய பார்த்த உடனே கரெக்ட்டா கண்டுபிடிச்சே பாத்தியா? அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நீங்க சொல்லுற மாதிரியே இது ஆடி கழிவுல வாங்குனதா? ஆடி கழிவுலயா? வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன. வெளிநாட்டுல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன மைனி. மைனி, நாம எந்த ஊர்லயும் எந்த வெளிநாட்டுலயும் துணி எடுத்தாலும் நம்ம ஆடி கழிவுல போட்டி போட்டு துணி எடுத்த மாதிரி இருக்குமா? வெளிநாட்டுல இருந்து வந்து இறங்குன உடனே கடைக்கு போயிட்டே மைனி. ஆடி கழிவுல கடையில என்ன நாடு கூட்டம் தெரியுமா? அவ்வளவு கூட்டத்துலயும் அடிமுடி தள்ளுமுள்ளு எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கும் எங்க பெரியம்மாவுக்கும் ஆளுக்கு 2 நைட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அடி பாவி, வெளிநாட்டுல இருந்து வந்தவா எனக்கு 2 நைட்டியை தான் வாங்கிட்டு வந்தாளா? ஆடி கழிவுல எடுத்திருக்கேன்னு சொன்னா சரி 2 பட்டு சேலை எடுத்துட்டு வந்திருப்பான்னு பார்த்தா கடைசில 2 நைட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. என் மருமகளுக்கு முழி பேமுலி எல்லாம் இருக்கு. அவ பட்டு சேலை எடுத்துட்டு வந்திருப்பான்னு எதிர்பார்த்திருப்பா. நைட்டின்னு சொன்ன உடனே முழிய பாரா. மைனி, ரொம்ப ஹாப்பி தானே? பெரியம்மா, எப்படி நான் வாங்கிட்டு வந்த நைட்டி எல்லாம்? எப்பவுமே உன் செலக்ஷன் நல்லா நமக்கா இருக்கும், மைனியை தவிர. ஏன்னா மைனியை நான் செலக்ட் பண்ணல. சரி, என்ன செய்ய, கிடைச்ச வரைக்கும் லாபம். என்னம்மா, மாமியார் மருமகளுமா சேர்ந்து என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் மாமியார் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேலாமே? பின்ன என்னல, உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்ததே நம்ம வீட்லயே வச்சுக்கிட்டதுக்கா? அதான் கொண்டு போய் மாமியார் வீட்ல விட்டுட்டு வந்துட்டோம். ஆமாங்க, உங்களை அங்கேயும் இங்கேயுமா அலைய விடக்கூடாதுல. அதனாலதான் நானும் உங்க அம்மாவுமா சேர்ந்து உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போய் மாமியார் வீட்டுல போய் ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம். மாப்பிள்ள இப்பதான் போன் பண்ணி சொன்னா பாத்துக்க. ஆமா, மேனகா லேஸ்ல இருந்து கிளம்பி இருக்க மாட்டாளா? எப்படி கிளப்பினி அவள? வேற என்னல சொல்ல, உங்க அண்ணனுக்கு இந்த மாசம் போனஸ் பணம் வரும். அந்த பணத்துல உனக்கு தான் ஆடி சீர்வரிசை தான் வாங்கி தரணும்னு அவன் பிளான் பண்ணிருக்கான்னு சொன்னான். அவ்வளவுதான். உடனே கிளம்பிட்டாளோ? பின்ன உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எப்படியோ கூட்டிட்டு போய் மாமியார் வீட்டுல மாமியார்ட்ட சமாதானம் பண்ணி உங்க தங்கச்சியை விட்டுட்டு வந்தாச்சு. ஏல, ஆனா உன் தங்கச்சி சரியான கூறு கட்டவல்ல. ஏமா இப்படி சொல்லுத? அதான் மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டா இல்ல, அப்புறம் என்ன? ஏல, எங்கயாவது ஆடி மாசம் போனஸ் கொடுப்பாவளால? அதையே அவன் நம்பிட்டு போயிருக்கா பாரு.
அட ஆமா ஏமா நீ இவ்வளவு தூரம் சொல்லுதேல. ஆனா என் மாப்பிள்ளை என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? மருமகன் என்னெல்லாம் சொன்னாரு? இங்க பாரு மச்சான், ஆடி சீர்வரிசை அது இதுன்னு எந்த பொருளும் எங்க வீட்டுக்கு வாங்கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா. அப்படியே சொன்னாரு? ஆமாமா, பின்ன கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகியும் வருஷமா இவளுக்கு பொருள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு கொடுத்துட்டே இருக்கணுமாக்கும். எங்க நாங்க சொன்னதே சும்மா தான் சொன்னோம், உங்க அண்ணன் போனஸ் வாங்கி கொண்டு வந்து உனக்கு ஆடி சீரெல்லாம் வாங்கி தருவாங்கன்னு. ஆனா அந்த ரமேஷ் அண்ணன் பரவாயில்ல, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நினைச்சாலே சிரிப்பாதான் இருக்கு. சரி மருமகளா, எது எப்படி இருந்தா என்ன? என் மவ அங்க மாமியார் வீட்ல எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்ல பிள்ளையா இருந்தாலே எனக்கு போதும். நல்ல பிள்ளையா தான் இருக்கணும், இருந்து ஆவணும். அம்மையும் மகனும் தனியா நின்னு என்னத்தை பேசிட்டு இருக்காவோ? ஏமா நம்ம ரேவதிக்கு இந்த வருஷம் தானே முதல் ஆடி, அதுக்கு அவளுக்கு ஏதாவது நகை வாங்கி கொடுக்கணும்னு போன வருஷமே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம்லாமா. என்னது ரேவதிக்கு நகையா? ஆமாக்கா, நானே உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன், நீயே சொல்லிட்ட. ஏமா நாளைக்கு அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தாரேன், நீங்க ரேவதிக்கு பிடிச்ச மாதிரி நகையெல்லாம் வாங்கி கொடுங்க என்னமா. சரி மக்கா, அப்படியே மருமகனுக்கு ஒரு நகை எடுத்து கொடுக்கணும்ல? ஆமாமா, 2 பேருக்கும் தான். சரி மக்கா. எவ்வளவு திமிரு இருந்தா அந்த தொப்பி தலையே தங்கச்சிகாரிக்கு நகை வாங்கி கொடுக்க போறாரா? எங்க அண்ணன் எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு, இப்ப இவரு மட்டும் அவர் தங்கச்சிக்கு வாங்கி கொடுப்பாரா? என்னங்க இதெல்லாம் ஒரு நியாயமா? ஆமா ஆமா, அப்படியே நியாய அநியாயத்தை பத்தி பேச வந்துட்டா. என்ன டீ சத்தம் போட்டுறடக்க? பின்ன என்னங்க, எங்க அண்ணன் எனக்கு வாங்கி தரேன்னு சொன்ன பொருள் எல்லாம் உங்க அண்ணன் கிட்ட இருந்து எதுவுமே வாங்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப நீங்க மட்டும் உங்க தங்கச்சிக்கு நகை எல்லாம் வாங்கி கொடுப்பீரா? எடி பேசாம போயிரு, இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத பத்துக்க. அது எப்படி? எனக்கு ஒரு நியாயம், உங்க தங்கச்சிக்கு ஒரு நியாயமா? இங்க பாரு, இன்னும் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தா பல்ல பியாத்து எடுத்துருவோம் பத்துக்க. என் தங்கச்சிக்கு இதான் முதல் வருஷம், முதல் ஆடி, அதனாலதான் அவளுக்கு நாங்க வாங்கி கொடுக்க போறோம். உன்ன மாதிரி வருஷம் போய் உங்க அண்ணனை கஷ்டப்படுத்தி வாங்கிட்டு வரணும்னு நாங்க எதுவும் நினைக்கல. எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு அவன் பாட்டுக்கு வாங்கி தரான், உங்களுக்கு என்ன? சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாதன்னு, பெரிய இவா கணக்க வந்து பேசிக்கிட்டு நிக்கா. உங்க அண்ணன் இல்லடி என் ஃப்ரெண்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்க முடியும். இவ்வளவு நாள் உனக்குன்னு எல்லாம் செலவு பண்ணதெல்லாம் போதும், அவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழட்டும். அதானே, அண்ணன் கஷ்டப்படுவான்னு ஒரு நிமிஷமாவது இவன் நினைச்சு பார்க்கலாம், இல்லனா